அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் நம்ம மைவித்ரேஸ் கம்பெனியும் நம்ம எம்டியும் அதில் இருக்கிற மெம்பர்ஸ் ஆகிய நம்மளையும் தவறாக கமெண்ட்ஸ் போடுறாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் இவனுங்களை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டேன், உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துருப்பேன். அதை நம்ம சேனல்லே பார்த்துருப்பீங்க. நான் எதுக்காக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டேன்னா, இவனுங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இவனுங்கெல்லாம் ஃபேக்கான ஆள், கம்பெனியில் இருக்கிற மாதிரியே கமெண்ட்ஸ் போடுவானுங்க. யாரும் நம்பி அவனுக்கு கீழே போய் கமெண்ட்ஸ் போடாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, அவனுங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்றதுக்காக தான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அது இன்னும் அதிகமாக ஆயிட்டே போகுது. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொச்சையா கேவலமா போட்டுட்டு வரானுங்க. நம்ம இவனுங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவனுங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறானுங்க. ஆனா இவனுங்க பண்ண தவறுக்கு இவனுங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும், அடுத்து இவனுங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சில தகவல் நான் சொல்றேன். இன்னும் நிறைய பேர் தவறா கமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த வீடியோல நீங்க எவன் ஐடியெல்லாம் பாக்குறீங்களோ அவனுடைய மொத்த டீட்டெயிலும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கான அடுத்த ஸ்டெப்புக்கான வேலை தான் போயிட்டு இருக்கு. என் சைடில் நிறைய மக்களோட மனசை கஷ்டப்படுத்துறானுங்க. இந்த மாதிரி வேலை வெட்டிக்கு போகாத தண்டங்கள்லாம் நம்மளை குறை சொல்லிட்டு இருக்கானுங்க, நம்ம ஆப்பை குறை சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனால் அவனுங்களோட லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கே தெரியும். வீட்டுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டானுங்க, வேலைக்கு போக மாட்டானுங்க, அடுத்தவனை எப்போ குறை சொல்லலாம் அப்படின்னே காத்துட்டு இருப்பானுங்க. நான் ஏன் இப்படி பேசுறேன்னா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம கம்பெனி இவ்வளோ பிரச்சனையில் இருக்குது. நம்ம எப்படி போய் சரண்டர் ஆகி எல்லாத்துமே சால்வ் பண்ணிட்டு வெளியே வராரு. அவர் உள்ளே போகிற வரைக்குமே இவனுக்கு தவறாக பேசிட்டு இருந்தானுங்க. உள்ளே இருக்கும் போதும் தவறாக பேசினானுங்க, வெளியே வந்த பிறகும் தவறாக பேசுகிறானுங்க, நம்மளையும் தவறாக பேசுகிறானுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும், நல்லா ஓடிட்டு இருந்த கம்பெனி இப்படி பண்ணிட்டாங்க. இவர் வெளியே சீக்கிரமாக நடத்துவார், நமக்கு நல்லது செய்வார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நம்மளையும் தவறாக பேசுகிறானுங்க, ஆபாசமாக பேசுகிறானுங்க, எம்டியும் அதே மாதிரி பேசுகிறானுங்க. அப்போ இவனுங்களை சும்மா விட முடியுமா? சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? முதல் என்னன்னா, நம்ம டிஃபெண்டர் வாரியர்ஸ் இவங்கிட்ட இருந்து ஆரம்பிப்போமா? நம்ம சேனலில் கமெண்ட் போட்டிருந்தா மக்களே, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கமெண்ட் போட்டுட்டு அவனே டெலீட் பண்ணிட்டு போயிட்டான். எதுக்காகனா, அவனுக்கு தேவை அந்த ஸ்க்ரீன்ஷாட். என்னை பற்றி தவறான ஒரு கமெண்ட் போட்டு தவறான வார்த்தையை யூஸ் பண்ணி நான் அவனுடைய அப்ளைன்னு சொல்லி ஒரு ஃபேக்காக ஒரு கமெண்ட் போட்டு அந்த கமெண்ட்டை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு கமெண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு ஓடிட்டான். அது எல்லாமே நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் டீட்டெயிலாக போட்டிருந்தேன், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு அவன் ரிப்ளை என்ன திரும்ப போட்டிருந்தான்? ஓ, டபுள் மீனிங்கில் பேசுறியா, இருடா பரதேசி, என் ஹஸ்பண்ட் வருவார், இந்த கமெண்ட்டை காட்டி உன்னை பார்க்க நேரில் வரேன், எங்கேயும் ஓடிடாத, வீட்டிலே இரு அப்படின்னு போட்டிருந்தான். அவன் கமெண்ட் போட்டு இவ்வளோ நாள் ஆகுது, நான் வீட்டிலே தான் இருக்கேன். ஏன் அவன் வரல? இந்த ஐடி ஒரு பொண்ணோட ஐடி கிடையாது, பையனோட ஐடி தான்ட்டு நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். என்கிட்ட எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இருந்தாலும் இவன் கமெண்ட்டில் பொண்ணு மாதிரி பேசியிருக்கான். என் ஹஸ்பண்டோட வரேன்னு சொல்லியிருக்கான். இவன் பையன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் ஹஸ்பண்டோட வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் என்னவா இருப்பான்? சரி, அதை விடுங்க. என்ன அப்ளைன்னு இவன் சொன்னான் இல்லையா? அப்ளைனா நான் இருந்தா என் நம்பர் உன்கிட்ட இருக்கும் தானடா. நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணல? நீ எதுக்கு என் நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கல? நீ எதுக்கு என் நம்பரை ஸ்ப்ரெட் பண்ணல யார்கிட்டையும்? ஏன்னா நான் உன்னுடைய அப்ளைன் இல்லை. அது உனக்கே தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா என்னுடைய டவுன்லைன் யார் யாருன்னு எனக்கு தெரியாதா? என்னுடைய டவுன்லைன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் இருக்காங்க. நான் நிறைய பேரெல்லாம் சேர்க்க கிடையாது. எனக்கு தேவையான அவங்கள மட்டும் சேர்த்து அவங்களோட லோனும் நான் தான் கட்டிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அவங்களுக்கு எல்லா அப்டேட்டும் நான் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இவன் யாருன்னே தெரியல எனக்கு. இவன் என்னுடைய டவுன்லைனா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயே போட்டிருப்போம், இவனை பற்றி டீட்டெயிலாக போட்டிருப்போம். என்னன்னா, இவன் கலைஞர் அவர்களை பற்றி தவறாக சித்தரித்து ஒரு பாடல் இருக்குது, அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாடலை இவனோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கான். இந்த ஐடி ஒரு பெண்ணாக இருந்தா இந்த மாதிரி வீடியோ ஏன் அப்லோட் பண்ண போகிறாங்க? இதில் பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் இவன் ஃபோன் வெரிஃபைடு பண்ணியிருக்கான். ஒரு யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணணுமோ அப்படி கிரியேட் பண்ணி வச்சுருக்கான் இவன். அடுத்து இவன் சேனலில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களையும் தவறாக ஒரு வீடியோ போட்டு அது கீழே தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கான். இன்னொன்று என்னன்னா, இவன் பெண்ணாக இருந்தா இவன் சேனலுக்கு டிஃபெண்டர் வாரியர்ஸ்ன்னு பேர் வைப்பானா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். யாராச்சும் லேடிஸ் இருந்தா அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி பேரை சூஸ் பண்ணி வைப்பாங்க. இதே பேரில் இவன் என்னைக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்தானோ அன்றைக்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கான். என்ன பேரில்? அதே டிஃபெண்டர் வாரியர்ஸ் அப்படின்ற பேரில். நீங்களே சொல்லுங்க மக்களே, ஒரு பெண்ணாக இருந்தால் இந்த மாதிரி பேர் வைப்பாங்களா? அடுத்த அரசியல் தலைவர்களை பற்றி தவறான போட்ட வீடியோவை எடுத்து அவங்க சேனலில் அப்லோட் பண்ணுவாங்களா? ஷார்ட்ஸில் சீமான் அவர்களை பற்றி தவறான ஒரு வீடியோ போட்டு அது கீழே டைட்டில்
அசிங்கமான வார்த்தையை போட்டு வச்சிருக்கான். இவன் என்னைக்கு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கான், அன்னைக்கே தான் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கான் அதே பேரில். எல்லாம் தெரிஞ்ச ஆளாக இருந்தா அப்ளைன்னு சொல்கிறல்ல, அவனுடைய நம்பர் உன்னுடைய ஜெனியாலஜி ட்ரீலே இருக்கும் தானே, அந்த நம்பரை கொடு அப்படின்னு தானே கேட்டு இருக்கணும். அப்படி கேட்காம யூடியூப் சேனலில் ஒரு கம்யூனிட்டி போஸ்டில் எல்லாரும் பார்க்குற மாதிரி என்னோட நம்பரை தெரிஞ்சவங்க சொல்லுங்க அப்படின்னு எதுக்கு போடுற? அதுலேயும் என் சேனலோட பேர் வந்து தவறு. நம்ம ஆப்பில் இருக்கிற ஒரு சின்ன ஜெனியாலஜி ட்ரீயை பற்றி கூட தெரியாத ஒரு ஆளெல்லாம் நம்மளை குறை சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம கம்பெனியை குறை சொல்லிட்டு இருக்காங்க. என் மேலே அவதூறு வேற பரப்புறது, இதெல்லாம் என்ன பொழப்புனே தெரியல.